1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை அதில் சில வரிகளை மட்டும் வாசிக்கிறேன். 12, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்கள், உள்ளே இருக்கிறவர்கள், சபைக்கு உள்ளே இருக்கிறவர்கள், சபைக்கு புறம்பே இருக்கிறவர்கள். இன்சைடர்ஸ், ஆங்கில மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது. இன்சைடர்ஸ், அவுட்சைடர்ஸ். எப்படி மனிதர்களை இந்த அதிகாரம் ஒரு 3 கோணங்களில் மனிதர்களை 2ஆக பிரிக்குது. ஒன்று, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்கள், சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள். சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களை பற்றி நம்ம பேசலாம். அவங்க சரியாக இருக்காங்களா, அவங்க பரிசுத்தமாக இருக்காங்களா, உண்மையாக இருக்காங்களா, அவருடைய குணங்களை பற்றி, சுபாவங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு பொறுப்பு உண்டு. ஏன்னா சபைக்குள்ளே இருக்காங்க, நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்காங்க, நம்முடைய கர்த்தருடைய சரீரத்தில் நாமும் ஒரு அங்கம், அவர்களும் ஒரு அங்கம். ஆனால் புறம்பே இருக்கிறவளை பற்றி நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்க என்று அங்கே பவுல் சொல்கிறான். உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஒருவன் பகிரங்கமாய் துணிகிறவாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே கொரிந்து சபையில், அவனை நீங்கள் உள்ளே இருக்கிறவன், அவன் சபைக்குள்ளே இருக்கிறவன், இப்போவும் இருக்கிறான், பாவத்தில் வாழ்ந்தாலும் சபைக்குள்ளே இருக்கிறான், அவனை நீங்கள் வெளியே தள்ளுங்க. ஆனால் சபைக்கு உள்ளேயே வராதவனை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சபைக்கு உள்ளேயே வராத ஒருத்தன் பகிரங்கமாக பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம பொறுப்பு இல்லை. ஒருவேளை நம்ம போலீஸ் துறையில் இருந்தால் நம்ம பொறுப்பாக அது வரும், அல்லது நம்ம நீதி துறையில் இருந்தால் நம்ம பொறுப்பு, அரசாங்கத்தில் இருந்தால் பொறுப்பில் இருந்தால் அது நம்ம பொறுப்பாக வரும். நம்ம அரசாங்கத்தில், நீதித்துறையில், போலீஸ் துறையில் இல்லை என்றால் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்களை பற்றி தான், அவர்களை தான் நாம் பார்க்க முடியும், அவர்களை குறித்து தான் நாம் பொறுப்பை ஏற்க முடியும். அதைத்தான் இங்கே சொல்கிறான். சபைக்குள்ளே ஒருத்தன் பாவத்தில் வாழ்கிறான், சபைக்கு வெளியில் 1000 பேர் பாவத்தில் வாழ்கிறான். இந்த 1000 பேர் விஷயத்தில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் அந்த ஒருத்தன் விஷயத்தில் நம்ம தலையிடலாம், ஏன்னா அவன் சபைக்குள்ளே இருக்கிறான். அந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் பவுல் சொல்கிறான். இன்னொரு விதமாக மனிதர்களை 2ஆக வேத வசனம் பிரிக்கிறது. 11ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். சகோதரன். 10ஆம் வசனம், இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சகோதரர்கள் 2ஆக பிரிக்குது. அப்போ என்ன வித்தியாசம்? சபைக்கு உள்ளே இருக்கிறவனுடைய காரியத்தில் சபைக்கு உள்ளே இருக்கிறவங்க தலையிடுறதுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய என்னுடைய சக விசுவாசிகள் என்னுடைய வாழ்வில் ஓரளவுக்கு தலையிடலாம் என்பதுதான் வித்தியாசம். அதே மாதிரி உலகத்தில் உள்ளவர்கள் சகோதரன் வருவார்கள். சகோதரன்னா அது ஒரு சகோதர பாசத்தை குறிக்கிறது, சகோதர சிநேகம். புதிய ஏற்பாட்டில் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரதர்லி லவ், சகோதர சிநேகம். கூட பிறக்காத உடன்பிறவா சகோதரின்னு வாங்க. கூட பிறக்காதவங்களை கூட பிறந்தவர்களாக கருதி நேசிப்பது. உடன்பிறவா சகோதரன், உடன்பிறவா சகோதரி. அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்? அவன் எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக நேசிக்கணும். நேசிப்பது தான். அதுக்காக எல்லாரும் கல்யாணத்துக்கும் போக முடியாது, எல்லாருக்கும் நம்ம போய் உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி கிடையாது. கூட பிறந்தவங்க, உண்மையிலேயே கூட பிறந்தவங்க 1-2 பேர் அல்லது 4-5 பேர், அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம ஓரளவுக்கு உதவி செய்ய முயற்சி எடுக்கணும். ஆனால் நமக்கு உடன்பிறவா சகோதர சகோதரிகள் 1000 பேருக்கும் நம்ம உதவி செய்ய முயற்சி எடுக்க முடியாது. எல்லாராலையும் முடியாது, சிலரால் ஒரு வேளை முடியலாம். ஆனால் அவங்கள நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறோமோ, உடன் பிறந்தவர்களை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி நேசிக்கணும். உடன் பிறந்தவர்களை கூடிய வரைக்கும் நம்ம கட் பண்ணி விடுறதில்ல. நம்ம என்ன தப்பு பண்ணாலும், துரோகம் பண்ணாலும், ஏமாத்தினாலும் கூடிய வரைக்கும் சரி, கூட பிறந்துட்டான், என்ன பண்ணி தொலைக்க, இருந்துட்டு போகிறான் அப்படின்னு ஒரு ஓரத்தில் நல்லது கெட்டதுக்காக வைத்துக்கொள்கிறோம்.
ஹாய் பாய் உறவுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு உறவிலையாவது வைத்துக் கொள்கிறோம். அதே மற்றவர்கள் அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனா கூட கட் பண்ணிடுறோம். ஒரு சகோதர சகோதரியை போல மற்றவர்களை நேசிப்பது, அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய தகுதி. உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்தான் என்ன பண்ணுவான், தனக்கு பிடிச்சவனை நேசிப்பான், பிடிக்காதவனை நேசிக்க மாட்டான். தனக்கு யாரால நன்மை பிரயோஜனம் ஏற்படுதோ அவங்கள நேசிப்பான். ஒருத்தரால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அவங்கள நேசிக்க மாட்டான். அது உலகத்தானுடைய காரியம். தேவ பிள்ளைங்க பிடிக்காதவங்களையும் நேசிக்கணும், ஒருத்தரால் நமக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் அவங்கள நேசிக்கணும். அதான் தேவ பிள்ளைக்கு அழகு. மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 1ஆம் வசனத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள கடைசி வாக்கியத்தில், அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பட்சாரமாய் இருக்கிறதே. அஞ்ஞானி, ரட்சிக்கப்படாதவனை வசனம் என்ன அழைக்கிறது? அஞ்ஞானி. அப்போ அஞ்ஞானினா அதற்கு எதிர்ப்பது ஞானி. ஞானியை பற்றி கொரிந்தில ரொம்ப அழகா அவன் எழுதுகிறான். ஞானி என்பது இது உலக பிரகாரமான ஞானம் அல்ல, இது ஆவிக்குரிய ஞானம். உலக பிரகாரமான ஞானம் சொல்லப்போனால் உலகத்தாங்கிட்ட தான் நிறைய இருக்கு. தேவ பிள்ளைகளை விட, இயேசுவே சொன்னார், ஒளியின் பிள்ளைகளை விட இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தான் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள்னு இயேசுவே சொல்லிட்டார். உலக அறிவு, உலக புத்தி, உலக ஞானம் உலகத்தானுக்கு தான் அதிகம், தேவ பிள்ளைகளுக்கு குறைவு தான். ஆனால் அந்த ஆவிக்குரிய ஞானம் இருக்குல்ல, ஆவிக்குரிய ஞானம், அவன் எழுத படிக்க தெரியாத கை நாட்டு கேஸாக கூட இருக்கலாம், அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் ஞானி. ஒருத்தன் பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், அவன் ரட்சிக்கப்படலைன்னா அவன் அஞ்ஞானி. அதனால் இந்த ஞானம், உலக ஞானம் வேற, ஆவிக்குரிய ஞானம் வேற. அதை பற்றி நம்ம பல தியானங்களில் தொற்றுக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஞானத்தை பற்றி நிறையா சொல்லுது. அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், மறுபடியும் அதுக்குள்ளே போக போகிறதில்ல. ஆகவே நமக்கு உலக ஞானம் தேவை. உலக ஞானம் நம்ம படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், சிந்திக்கணும், எல்லாம் தேவை. அதுக்காக படிப்பையோ உலக அறிவையோ நான் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் அதை விட ஆவிக்குரிய ஞானம் தான் நமக்கு அதிகம் தேவை. ஒரு தேவ பிள்ளை அப்படின்னாலே, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன்னாலே அவனுக்கு ஆவிக்குரிய ஞானம் கண்டிப்பாக பரத்திலிருந்து வருகிற ஞானம், லௌகீக ஞானத்தை விட பரத்திலிருந்து வருகிற ஞானம் ரொம்ப தேவை. லௌகீக உலக பிரகாரமான ஞானத்தை விட, உலக ஞானத்தை விட பரம ஞானம் நிறையா இருக்கிறவன் தான் தேவ பிள்ளை. இல்லை எனக்கு உலக ஞானம் தான் அதிகம், பரம ஞானம் குறைவுன்னா நம்ம தேவ பிள்ளை என்கிற தகுதி அடையவில்லை என்று அர்த்தம். 3 விஷயங்கள், 3 வித்தியாசங்கள் இந்த அதிகாரத்தில் காட்டப்படுகிறது உலகத்தானுக்கும் தேவ பிள்ளைக்கும். ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்வில் ஓரளவுக்கு தன் குறைகளை சுட்டி காட்ட, தன்னை கண்டிக்க இடம் கொடுப்பான். ஒரு தேவ பிள்ளை எல்லாரையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாய் பாவித்து நேசிப்பான். ஒரு தேவ பிள்ளை உலக ஞானத்தை விட ஆவிக்குரிய ஞானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். ஆமென்.